குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 5, 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் பஸ் பார்த்துலாம். இதில் பார்த்தீங்கன்னா புறநோக்கி சென்ற பிரதமர் பார்த்தீங்கன்னா சீனாவை சாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வளர்ச்சிக்கான கொள்கைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆதரவளிக்கும், எல்லை விரிவாக்கத்துக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா தென்சீன கடல் பகுதியில் இருக்க சீனாவுக்கும் புருனேவுக்கும் பிலிப்பைன்ஸ், மலேசியா, தைவான் ஆகிய நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா தீவிரமான கருத்து வேறுபாடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா புருனே எங்கே இருக்குது அப்படின்னா தென்சீன கடலுடைய தென்முனை பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா புருனேவுடைய 40வது சுதந்திர தின விழாவுக்கும், அது மட்டும் இல்லாமல் இரு நாட்டு தூதரவுறவோடைய 40வது ஆண்டா நிறைவு விழா கொண்டாட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டுக்குமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா அங்கே போயிருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா இரு நாட்டுக்கிடையே முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா விண்வெளித்துறையில் இஸ்ரோ தற்போதைய முயற்சிகளுக்கு உதவும் டெலிமெட்ரி கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நிலையம் பார்த்தீங்கன்னா புருனேவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இயங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா இரு தலைவர் முன்னிலை கையெழுத்தாயிருக்கு. இது ஆல்ரெடி அங்கேயே இருக்குது. இதனுடைய வேலிடிட்டி முடிஞ்சதுனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுறாங்க. சர்வதேச சட்டங்களுக்கு என்னங்க, குறிப்பாக சர்வதேச கடல்சார் சட்டம் எப்போ அப்படின்னா 1982. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐநா உடன்படிக்கையின் கீழ் பார்த்தீங்கன்னா சர்வதேச கடல்சார் சட்டம் 1982 தான் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. சென்னையில் பார்த்தீங்கன்னா உலகளாவிய திறன் மையம் பார்த்தீங்கன்னா திறக்க இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அஷூரன்ட் நிறுவனம் வழங்கி வருது. இந்த அஷூரன்ட் நிறுவனத்தோடு இணைந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையமானது சென்னையில் அமைய இருக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா 200 கோடியில் ஒரு முக்கியமான திட்டம். இது பார்த்தீங்கன்னா ஈட நிறுவனத்தினுடைய சார்பில் பார்த்தீங்கன்னா செயல்படுத்திருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தோட தலைமைகள் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டின் டப்ளின் மற்றும் அமெரிக்காவின் பார்த்தீங்கன்னா ஓஹியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து பேரா ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஹாட்ரிக் வரலாறு சாதனை படைச்சிருக்காரு மாரியப்பன் தங்கவேல். இவர் பார்த்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக் வரலாற்றில் ஹாட்ரிக் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படின்ற பட்டம் பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடச்சிருக்கு. தொடர்ந்து 3 ஒலிம்பிக்லேயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதக்கங்கள் வென்று ஹாட்ரிக் பதக்கங்கள் பார்த்தீங்கன்னா தன்வசப்படுத்தியிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்த உயர்நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா 106 பெண் நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா பணியாற்றுறாங்க. அதுவும் இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் 11 பெண் நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா பணியாற்றதான் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செப்டம்பர் 11 பார்த்தீங்கன்னா 75ஆம் ஆண்டு பாரதி பெருவிழா பார்த்தீங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாரதியார் சங்கம் சார்பில் பார்த்தீங்கன்னா 75வது பாரதி பெருவிழா சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதி வித்யா பவன் அரங்கில் நடைபெற இருக்குது. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா 103 தமிழறிஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாரதி ஆய்வாளர்களுக்கு பாரதி சுடர் விருது வழங்கப்பட இருக்குது. ஓகேங்களா, நிகழாண்டுக்கான பாரதி விருது பார்த்தீங்கன்னா சென்னை மதுரவாயில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் கல்வியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேந்தர் ஏசி சண்முகத்துக்கு பார்த்தீங்கன்னா வழங்கப்பட இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து என்ஐடியோட முன்னாள் பேராசிரியருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு கௌரவம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்திய உயிரி மருத்துவ பொருள் மற்றும் செயற்கை உறுப்புகள் அமைப்பின் சொசைட்டி ஆஃப் பயோமெட்டீரியல்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஆர்கான்ஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரோட தலைவராக நியமிச்சிருக்காங்க. என்ஐடியோட முன்னாள் பேராசிரியர் எஸ் ராகவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை பார்த்தீங்கன்னா தலைமையகமாக கொண்டு இயங்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் முக்கியமானது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தலைமையகம். அடுத்து பணியின் போது உயிரிழந்த காவலர் குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் நிதி பார்த்தீங்கன்னா முதல்வர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அடுத்து தொன்மை காலம் கொண்டே தமிழறிஞர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அறிவின் மீதும் கல்வியின் மீதும் எல்லையற்ற வேட்கை கொண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்றதுக்கு சான்றாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாடல் கொடுத்து அதோடைய எந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. இது 3மே உங்கள் கொஷினில் கேட்ட கொஷின், அதை நோட் பண்ணிக்கோங்க. உற்றுழி உதவியும் ஊறு பொருள் கொடுத்தும் பிச்சநிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்றது புறப்பாட்டில் இருக்குது. அது மட்டும் விலங்கோடு மக்கள் அணையர் இயங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்ற குரலில் இருக்குது. பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்றது வெற்றி வேட்கையில் இருக்குது. இது 3மே எழுதி அந்த பாட்டை எழுதிக்கோங்க, இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவருடைய நூல்கள் எப்பப்போ நாட்டோடமை ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிலம்பு செல்லூர் மாப்போ சிவஞானம் பார்த்தீங்கன்னா 1984 விடுதலை போரில் தமிழகம் அப்படின்ற ஒரு நூல் மட்டும்தான் நாட்டோடமை ஆக்கப்பட்டுச்சு. அப்புறம் 2006 அவருடைய அனைத்து நூல்களும் நாட்டோடமையாக்கப்பட்டு 20 லட்சம் காப்புரிமை தொகையாக வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் இயற்றிய நூல்களும்
வந்து பார்த்திங்கன்னா 1995 நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு. மொழி ஞாயிறு என போற்றப்படும் தேவநேய பாவாணருடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா 1996 நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு. அன்றைய முதல் கருணாநிதி வந்து பார்த்திங்கன்னா 28/5/1998 சுதந்திர தின பொன்விழா 1997 முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்களுடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைமையாக்கினாங்க. லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களாம் ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நாட்டுடைமை திட்டம் தொடங்கப்பட்டதுலேருந்து 2024 வரைக்கும் பார்த்திங்கன்னா 179 தமிழ் அறிஞர்களுடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவருடைய நூல்களும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதுக்காக அந்த ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து மத்திய அரசின் லட்சாபதி திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 25 லட்சம் பெண்களை இணைக்க வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா அரசு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. இந்த லட்சாதிபதி சகோதரிகள் திட்டமானது 2023 வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தின உரையில் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா சுய உதவி குழுக்கள் மூலம் பெண்களுடைய ஆண்டு வருமானத்தை 1 லட்சத்துக்கு மேலே உயர்த்துறது தான் இதோடைய நோக்கம். இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி லட்சாதிபதி சகோதரிகள் அப்படின்ற இலக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு நிர்ணயிச்சிருந்து. இப்போ 2024 வந்து பார்த்திங்கன்னா 3 கோடி லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்குறது வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதோட இலக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கோடி. ஓகேங்களா? அடுத்த குரூப் 2 தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னதாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து 8:30க்குலாம் அங்கே இருக்கணும். ஓகேங்களா? அறிக்கை நேரம் போட்டு 8:30 கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும். சலுகை நேரமாக ஒரு 1/2 மணி நேரம் வழங்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து கடந்த 2022 பருவநிலை நிதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா $1.28 பில்லியன், அதாவது பார்த்திங்கன்னா சுமார் 10,750 கோடியை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வழங்கியிருக்கு. இது வளர்ச்சியடைந்த நாடுகளை விட ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கடந்த 1992 ஐநா பருவநிலை மாற்ற செயல் திட்ட உடன்படிக்கையின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதிகள் வந்து ஒவ்வொரு நாடுகளும் வழங்கிட்டு இருக்கு. இதில் வளரும் நாடான இந்தியா வந்து இவ்வளோ பெரிய நிதியை கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் வந்து கம்மியாக தான் கொடுத்தாங்க. அயர்லாந்தை பார்த்திங்கன்னா $300 மில்லியன், அதாவது சுமார் 2,500 கோடி மட்டும்தான் வழங்கியிருக்கு. ஆனால் இந்தியா வந்து $1.28 பில்லியன், 10,750 கோடி வந்து வழங்கியிருக்காங்க. அரசு பள்ளியோட வாசிப்பு இயக்கம், அதாவது தமிழக அரசு பள்ளியில் 1 முதல் +2 வகை வரையில் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இதில் முதல் கட்டமாக நுழை, நட, ஓடு, பற அப்படின்ற நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா 53 வாசிப்பு புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? இதில் நுழை அப்படின்னா ரொம்ப ஈஸியான வார்த்தைகளாக இருக்கும், படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். நடங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகளாக இருக்கும். எல்லாம் தமிழ் வார்த்தைகள்லாம். இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை சங்க இலக்கியம் படிக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 4 வகையில் வந்து பார்த்திங்கன்னா 53 புத்தகங்கள் வழங்கப்பட்டுச்சு. இதன் வெற்றியை தொடர்ந்து 2024-25 வந்து பார்த்திங்கன்னா 71 புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தில் வந்து சேர்த்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து திரிபுராவில் வந்து பார்த்திங்கன்னா திரிபுரா மாநிலத்தில் வன்முறையை கைவிட்டு அமைதியும் வளர்ச்சிக்கும் ஆதரவளிக்க அந்த மாநிலத்தில் இயங்கி வரும் திரிபுரா தேசிய விடுதலை முன்னணி மற்றும் அகில திரிபுரா விடுதலை படை அப்படின்ற 2 தீவிரவாத குழுக்களுடன் மத்திய அரசும் மாநில அரசும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க, அமைதி ஒப்பந்தம். ஓகேங்களா? வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு இது வரைக்கும் 12 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. இதில் 3 வந்து பார்த்திங்கன்னா திரிபுரா மாநிலத்திலிருந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து சிங்கப்பூரில் பிரதமர் மோடி, அதாவது பார்த்திங்கன்னா பொருநேல வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பயணத்தை முடிஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனது அரசுமுறை பயணமாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சென்றிருக்கிறாரு. தனது பதவி காலத்தில் தற்போது 5வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஓகேங்களா? இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிபர் தர்மன் சண்முகத்துடன் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு. அதிபருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம மாரியப்பன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஹாட்ரிக் பதக்கம் வென்றிருக்காருன்னு. அதேமாதிரி குண்டு எறிதலில் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய சிறந்த முயற்சியை வந்து கொடுத்துருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலக சாம்பியனாக இருந்தார் இவர். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தனது சிறந்த முயற்சியாக 16.32 மீட்டர் எட்டி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து ஈட்டி எறிதலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 2 பதக்கங்கள் வந்து கிடைத்தது. அஜித் சிங் வந்து பார்த்திங்கன்னா 65.62 மீட்டரில் 2ஆம் இடம் பிடித்து வெள்ளி பதக்கம் வந்து வென்று கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மற்றொரு இந்தியரான சுந்தர் சிங் குர்ஜர் அவர் வந்து பார்த்திங்கன்னா 64.96 மீட்டருடன் வந்து வெண்கல பதக்கம் வென்று கொடுத்துருக்கிறார். அடுத்து ஜெர்மனியில் நடைபெறும் காது கேளாருக்கான உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிராஞ்சலி துமல் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒலிம்பிக் இல்லாத வேற ஒரு ஆட்டம். ஓகேங்களா? அடுத்து சீக்கியர்களினுடைய குரு கிரந்த் சாஹிப், இது வந்து உங்கள் புக்கில் இருக்குது. சீக்கியருடைய புனித நூல் வந்து பார்த்திங்கன்னா குரு கிரந்த் சாஹிப். ஓகேங்களா? இது முக்கியமான, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்காக இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைபேசிகளை வந்து பயன்படுத்துறதுனால மூளை புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பால் நிர்ணயிக்கப்பட்ட நிபுணர் குழுவுடைய ஆய்வறிக்கை வந்து பார்த்திங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்காங்க. மற்றபடி அதை பற்றி டீட்டெயில் எதுவும் கொடுக்குற ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5000 பேர்கிட்ட நடந்த இந்த ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. வேறு எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. அடுத்து சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் கடற்கரை மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாகர் கவாச் எனப்படும் பாதுகாப்பு ஒத்திகை வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தொடங்குது. இல்லை மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு கடல் வழியாக புகுந்த பயங்கரவாதிகள் நடத்த தாக்குதலுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டுடைய மாநில அரசுகளோடு சேர்ந்து பாதுகாப்பு இயக்கங்கள் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை சாகர் கவாச் அப்படின்ற பாதுகாப்பு ஒத்திகை வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கடற்கரையோடு உள்ள 14 மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒத்திகை வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பொருணை அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் 33 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பொருணை அருங்காட்சியகம் எந்த மாவட்டம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி தான் கேட்பாங்க. பொருணை அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் டிஎன்யூ சார்பில் இதெல்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவை விதி 110 கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா. கன்னியாகுமரி கடல் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலிருந்து திருவள்ளுவர் சிலையும் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பாலம். ஓகேங்களா. இது வந்து டிசம்பர் மாதம் இதனுடைய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பு இல்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.